இளவரசன் ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வந்து சேர்றான். வந்து சேர்ந்ததுல இருந்து ரொம்ப கோபமா இருக்கான். எல்லார்கிட்டையும் ரொம்ப ஆத்திரமா பேசுறான். அதை பார்த்து சம்புவரையரும் பழுவேட்டரையரும் திகைச்சு போய் இருக்காங்க. அந்த கடம்பூர் அரண்மனையில தான் 1 வாரம் 10 நாள் தங்க போறதா ஆதித்த கரிகாலன் சொல்லியிருக்கான். இதைத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 15 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 16, மலையமானின் கவலை. மாளிகைக்கும் மதில் சுவருக்கும் இடையில் இருந்த நிலாமுற்ற பகுதியில் கந்தமாறன் வழிகாட்டி கொண்டு செல்ல கரிகாலன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடந்தான். மற்ற நால்வரும் பின்தொடர்ந்து போனார்கள். குறவை கூத்துக்காக மேடையும் கொட்டகையும் போட்டிருந்த இடத்தை அடைந்ததும் கரிகாலன் நின்றான். ஓஹோ, இது என்ன? இங்கே என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டான். கோமகனே, தங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இங்கே குறவை கூத்து வைக்கலாம் என்று உத்தேசம் என்றான் கந்தமாறன். ஆஹா, ரொம்ப நல்லது. குறவை கூத்து வையுங்கள், வில்லுப்பாட்டு வையுங்கள், கரிகால் வளவர் நாடகம், விஜயாலய சோழர் நாடகம் எல்லாம் வையுங்கள். பகலெல்லாம் காட்டில் வேட்டையாடுவதில் கழிப்போம், இரவெல்லாம் பாட்டிலும் கூத்திலும் கழிப்போம். சம்புவரையரே, என் பாட்டன் மலையமான் எனக்கு என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் இருக்கும்போது இரவில் தூங்காதே என்று எச்சரிக்கை செய்தான். நான் என் பாட்டனுக்கு என்ன மறுமொழி சொன்னேன் தெரியுமா? பாட்டா, நான் பகலில் தூங்குவதில்லை, இரவிலும் தூங்குவதில்லை. நான் தூங்கி 3 வருடம் ஆகிறது. ஆகையால் நான் தூங்கும்போது விரோதிகள் எனக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்கள் என்று பயப்பட வேண்டாம். நான் விழித்து கொண்டிருக்கும் போதே யாராவது தீங்கு செய்தால்தான் செய்யலாம். அவ்வளவு துணிச்சல் உள்ள ஆண்மகன் யார் இருக்கிறான் என்று மலையமானுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு கரிகாலன் கடகடவென்று சிரித்தான். சம்புவரையர் கோபத்தினால் நடுங்கிய குரலில், ஐயா, தாங்கள் தூங்கினாலும் சரி, விழித்து கொண்டிருந்தாலும் சரி, தங்களுக்கு எவனும் இந்த மாளிகையில் இருக்கும்போது தீங்கு செய்ய துணிய மாட்டான் என்றார். அதை கேட்ட கரிகாலன், ஆம் ஆம், கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் எனக்கு தீங்கு செய்யக்கூடியவன் யார் இருக்க முடியும்? இந்த மாளிகையின் பெரிய மதில் சுவர்களை தாண்டி யமன் கூட வர முடியாது. கடம்பூர் சம்புவரையர் என்றால் யமன் கூட பயப்படுவானே. அந்த திருக்கோவலூர் கிழவனாரின் வீண்கவலையை பற்றி உங்களுக்கு சொன்னேன். வயதாகிவிட்டதல்லவா? சில பேருக்கு வயதானால் மனோதைரியம் குறைந்து விடுகிறது. அடுத்தாற்போல் என் பழுவூர் பாட்டனை பாருங்கள், எவ்வளவு மிடுக்காக நடந்து வருகிறார். 60 பிராயத்தை கடந்தவர் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கூறிவிட்டு சிறுநகை செய்தான் கரிகாலன். பழுவேட்டரையர் இதற்கு மறுமொழி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய தொண்டையை கனைத்து கொண்டார். அது சிங்கத்தின் கர்ஜனையை போல் முழங்கியது. பாருங்கள், பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்தால் பாரங்கும் நடுங்கும் என்று சொல்வது எவ்வளவு சரியாயிருக்கிறது. கந்தமாறா, வந்தியத்தேவா, பார்த்திபேந்திரா, நீங்களெல்லாம் பழுவூர் பாட்டன் வயதில் இவ்வளவு திடமாக இருப்பீர்களா என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவரை போல் தொண்டையை கனைப்பீர்கள். ஆனால் அவர் வயதில் அந்த புறத்துக்கு புதிய பெண்ணை கொண்டு வர மாட்டீர்கள். தாத்தா, தங்களுடன் இளையராணியையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. முன்வாசல் மாடத்தில் பார்த்தேன். இளையராணி எப்படி பிரயாணம் செய்து வந்தார்கள்? மூடு பல்லக்கிலா, ரதத்திலா அல்லது வண்டியிலா என்று கேட்டான் கரிகாலன். பழுவேட்டரையர் அப்போது குறுக்கிட்டு, யானை மீது அம்பாரியில் வைத்து நாடு நகரமெல்லாம் அறிய அழைத்து வந்தேன் என்று பெருமிதத்துடன் கூறினார். அப்படித்தான் செய்ய வேண்டும் தாத்தா. இனிமேல் எப்போதும் அப்படியே செய்யுங்கள். மூடு பல்லக்கில் மட்டும் அழைத்து வர வேண்டாம். அதனால் பல விரசமான வதந்திகள் ஏற்படுகின்றன. ஒரு வேடிக்கையை கேளுங்கள். பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் சில சமயம் என் சித்தப்பன் மதுராந்தகன் ரகசியமாக ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போகிறானாம். இப்படி ஒரு வதந்தி நாடெங்கும் பரவியிருக்கிறது என்று கூறிவிட்டு கரிகாலன் இடி இடி என்று சிரித்தான். ஆனால் அங்கிருந்த மற்றவர்கள் யாரும் சிரிக்கவில்லை. ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு விதமான கலக்கம் ஏற்பட்டிருந்தது. வந்தியத்தேவன் தன் மனதிற்குள், ஐயோ, எப்பேற்பட்ட தவறு செய்து விட்டோம். இந்த வெறி பிடித்த மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோமே. ஒன்றையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாமல் பகிரங்கப்படுத்தி விடுவார் போலிருக்கிறதே என்று எண்ணி கலங்கினான். பெரிய பழுவேட்டரையரின் உள்ளம் எரிமலையின் உட்பிரதேசத்தைப் போல தீயும் புகையுமாய் குழம்பி கொதித்து கனன்றது.
அவர் மீண்டும் தொண்டையை கனைத்து கொண்டார். அவர் பேசுவதற்கு முன் பார்த்திபேந்திரன் ஒரு அடி முன்னால் பெயர்ந்து வந்து, கோமகனே, பழுவூர் இளையராணியை நான் வெகு சிறிய காலம்தான் பார்த்து பழக நேர்ந்தது. அதற்குள்ளேயே அவர் எத்தகைய பத்தினி தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் அவதூறு கூற முற்பட்டால் அவனை அந்த கணமே என் வாளுக்கு இரையாக்குவேன். இது சத்தியம் என்று சொன்னான். கந்தமாறன் பின்னால் ஓரடி வந்து நின்று, என் கையில் கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பழுவூர் ராணியை பற்றி அவதூறு கூறுகிறவனை என் கையினாலேயே கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன். இது சத்தியம் என்றான். இதை கேட்ட வந்தியத்தேவனும் ஒரு அடி முன்வந்து, நானும் அப்படித்தான். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் தவறாக பேசினால் என் கண் பார்வையினாலேயே அவனை சுட்டரித்து விடுவேன் என்றான். ஆஹாஹா, கொஞ்சம் பொறுங்கள் நண்பர்களே, என்னிடமே சண்டைக்கு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே. பார்த்தீர்களா தாத்தா, தமிழ் பெண்குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் இவர்கள் அவ்வளவு துடிப்புடன் இருக்கிறார்கள். ஆனால் பழுவூர் இளையராணியை பற்றி யாரும் அவதூறு சொல்லவில்லை. சொன்னால் நானும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கை பற்றித்தான் குறை சொல்லுகிறார்கள். அந்த கோழை மதுராந்தகன் பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கில் ஊர் ஊராக ரகசிய பிரயாணம் செய்கிறானாம். எப்போது ஆண்மகன் ஒருவன் மூடு பல்லக்கில் 2 பக்கத்திலும் திரை விட்டு கொண்டு பிரயாணம் செய்கிறானோ அப்போது இளையராணியும் அப்படி பிரயாணம் செய்தால் சில அனர்த்தங்கள் விளையக்கூடும் அல்லவா என்று கேட்டான். அதை கேட்ட பார்த்திபேந்திரன், கோமகனே, பராந்தக சக்கரவர்த்தியின் பேரனும் கண்டராதித்தருடைய திருமகனுமான மதுராந்தக தேவர் எதற்காக மூடு பல்லக்கில் பயணம் செய்ய வேண்டும்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான். அதன் காரணமும் ஒரு வேடிக்கையான காரணம்தான். மதுராந்தகன் மூடு பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் தன்னுடைய கட்சிக்கு பலம் திரட்டி கொண்டு வருகிறானாம். என் தகப்பனாருக்கு பிறகு சோழ ராஜ்ய சிம்மாசனத்தில் அவன் ஏறுவதற்காகத்தான் அப்படி பலம் திரட்டுகிறானாம். எப்படி இருக்கிறது கதை? சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த கடம்பூர் மாளிகைக்கு கூட அவன் அப்படி மூடு பல்லக்கில் ரகசியமாக வந்திருந்தானாம். நள்ளிரவில் சதி ஆலோசனை கூட்டம் ஒன்று இங்கே நடந்ததாம். பார்த்திபேந்திரா, திருக்கோவலூர் கிழவனார் நீயும் என்னுடன் இருந்தபோதுதானே இதையெல்லாம் சொன்னார். அதெல்லாம் உனக்கு நினைவில்லையா என்று கேட்டான் ஆதித்த கரிகாலன். நினைவுக்கு வருகிறது இளவரசே. அதையெல்லாம் அப்போதும் நான் நம்பவில்லை. இப்போதோ சிறிது கூட நம்பவில்லை. தஞ்சாவூருக்கு போய் தங்கள் தந்தையை நேரில் தரிசித்து விட்டு வந்த பிறகு என்று பார்த்திபேந்திரன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, நீ மட்டும் என்ன, நானும் கூடத்தான் நம்பவில்லை. நம்பியிருந்தால் இந்த கடம்பூர் மாளிகைக்கு நான் விருந்தாளியாக வந்திருப்பேனா என்று கூறிவிட்டு கரிகாலன் மீண்டும் எதையோ நினைத்து கொண்டவன் போல் சிரித்தான். கடம்பூர் சம்புவரையர் தொண்டையை கனைத்து கொண்டு, கோமகனே, திருக்கோவலூர் மலையமான் குலத்துக்கும் எங்கள் குலத்துக்கும் நீண்ட கால விரோதம் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார். உடனே ஆதித்த கரிகாலன், நான் தான் சொன்னேனே, கிழவருக்கு வயதாகிவிட்டது. ஆகையால் புத்தியும் தடுமாறுகிறது. நான் இங்கே இருக்கும்போது எனக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் பாதுகாப்பதற்காக அவர் ஒரு பெரும் சைனியத்தை திரட்டி கொண்டு வராமல் இருக்க வேண்டுமே என்று கூட எனக்கு கொஞ்சம் கவலையாயிருக்கிறது என்றான் இளவரசன். இளவரசே, அப்படி ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று சம்புவரையர் தடுமாறினார். எனக்கு சந்தேகமா? இல்லவே இல்லை. மலையமானோடு எங்கள் உறவு 2 தலைமுறையாகத்தான். பழுவேட்டரையரோடு எங்கள் உறவு 6 தலைமுறையாக தொடர்ந்து வருகிறது. பழுவூர் அரசரே இங்கு வந்திருக்கிறார். அவர் சோழ குலத்துக்கு விரோதமாக ஏதும் செய்வார் என்று நினைக்க எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கேட்டுவிட்டு கரிகாலன் சத்தம் போட்டு சிரித்தான். அப்போது பழுவேட்டரையர் கம்பீரமான குரலில், இளவரசே, சோழ குலத்துக்கு விரோதமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன். இது சத்தியம். தர்ம நியாயத்துக்கு விரோதமாகவும் எதுவும் எப்போதும் செய்ய மாட்டேன். இது 2 மடங்கு சத்தியம் என்றார். ஆமாம், தர்ம நியாயம் என்பதாக ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அதை பற்றி தங்களிடம் பேசி தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். வேட்டையாடும் நேரமும் கூத்து பார்க்கும் நேரமும் போக ஒழிந்த நேரத்தில் சற்று தர்ம நியாயத்தை பற்றியும் பேசலாம். சம்புவரையரே, இந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் நானும் என் சிநேகிதர்களும் தங்குவதற்கு எந்த இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன். ஐயா, தங்களுக்கும் பழுவூர் மன்னருக்கும் பின்கட்டில் விருந்தினர் விடுதி முழுவதையும் ஒதுக்கி விட்டிருக்கிறோம். மற்றபடி வரக்கூடிய சிற்றரசர்களையெல்லாம் என்னோடு முன்கட்டிலேயே வைத்துக் கொள்வேன் என்றார். ஓஹோ, இன்னும் சிற்றரசர்களும் வரப்போகிறார்களா என்று கேட்டான் கரிகாலன். ஆமிளவரசே, தங்களை இங்கே சந்திப்பதற்கு சுற்றுப்புறம் உள்ள குறுநில மன்னர்கள் எல்லோரும் ஆவலாயிருக்கிறார்கள். பலரும் வருவார்கள் என்றார் சம்புவரையர். வரட்டும் வரட்டும், எல்லாரும் வரட்டும். ரொம்ப நல்லது. யோசித்து முடிவு செய்ய வேண்டியதை ஒரு வழியாக முடிவு செய்து விடலாம். மதுராந்தகனுடைய சதியாலோசனை ஒருபுறம் இருக்கட்டும். நானே உங்களுடன் சேர்ந்து
ஒரு சதியாலோசனை செய்ய விரும்புகிறேன். அதற்கு இந்த மாளிகையை காட்டிலும் தகுந்த இடம் கிடைக்காது என்றான் கரிகாலன். அத்தியாயம் 17. பூங்குழலியின் ஆசை. நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரை வரையில் சென்ற ஓடையில் பூங்குழலியின் படகு போய்கொண்டிருந்தது. பூங்குழலியோடு சேந்தன் அமுதனும் அப்படகில் இருந்தான். படகு கோடிக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஓடைக்கரையில் தங்க நிற தாழம்பூக்கள் மடல் விரித்து மணத்தை அள்ளி எங்கும் வீசிக்கொண்டிருந்தன. அந்த தாழம்பூக்களின் மீது பச்சை கிளிகள் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பூங்குழலி, பிறந்தால் பச்சை கிளியாக பிறக்க வேண்டும் என்றாள். நீ ஏன் அவ்விதம் எண்ணுகிறாய்? அதற்கு எத்தனை கவலையோ எவ்வளவு கஷ்டமோ யார் கண்டது என்றான் சேந்தன் அமுதன். என்ன கவலை கஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் போல எல்லையற்ற வானத்தில் பறந்து செல்ல முடிகிறதல்லவா? அதை காட்டிலும் இன்பம் வேறு உண்டா என்று கேட்டாள் பூங்குழலி. நீ கிளியைப் போல வானத்தில் பறக்க விரும்புகிறாய். அது முடிகிற காரியமா? நீ கடற்கரையில் பிறந்து வளர்ந்தவள். அதனால் இவ்வளவு சுயேச்சையாக இருக்க முடிகிறது. இதுவே அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவர்களால் அப்படி இருக்க முடியாது. இன்னும் ஒரு விசித்திரத்தை கேள். சில நாட்கள் கூண்டில் அடைப்பட்டு ராஜகுமாரிகளின் கையினால் உணவு அருந்தி பழக்கப்பட்ட கிளிகள் பிறகு கூண்டை திறந்து விட்டாலும் ஓடிப்போகவே விரும்புவதில்லை. சிறிது தூரம் பறந்து வட்டமிட்டு விட்டு கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டு கூண்டுக்குள் திரும்பி வந்துவிடும். தஞ்சையிலும் பழையாறையிலும் உள்ள அரண்மனைகளில் இதை நானே நேரில் பார்த்திருக்கிறேன் என்றான் அமுதன். உடனே பூங்குழலி, அவ்விதம் கூண்டில் அடைப்படுவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் கிளியாயிருந்தால் சொல்கிறேன், என்னை கூண்டில் அடைத்து வைத்து அமுதோட்ட வரும் ராஜகுமாரியின் கையை வெடுக்கென்று கடித்து விடுவேன் என்றாள். கூண்டில் அடைப்பட்ட கிளியாக இருக்கவும் நீ விரும்ப மாட்டாய், அரண்மனையில் அடைப்பட்ட அரசிளங்குமரியாய் இருக்கவும் நீ விரும்ப மாட்டாய் அல்லவா என்று கேட்டான் சேந்தன் அமுதன். மாட்டவே மாட்டேன். அதை காட்டிலும் விஷம் தின்று உயிரை விட்டு விடுவேன் என்றாள் பூங்குழலி. அதுதான் சரி. அப்படியானால் அரண்மனையில் வாழும் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ளவும் நீ ஆசைப்படக்கூடாது என்றான் சேந்தன் அமுதன். சேந்தன் அமுதன் கடைசியாக சொன்னதை கேட்டதும் பூங்குழலியின் கண்களிலிருந்தும் பளீரென்று மின்னல் கற்றைகள் புறப்பட்டன. நான் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக உனக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டாள் அவள். எனக்கு யாரும் சொல்லவில்லை, நானாகத்தான் சொன்னேன். உன் மனதில் அத்தகைய ஆசை இல்லாவிட்டால் நல்லதாய் போயிற்று. நான் சொன்னதை மறந்துவிடு என்றான் சேந்தன் அமுதன். சற்று நேரம் அந்த படகில் மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் தொண்டையை கனைத்து கொண்டு மனதையும் தைரியப்படுத்தி கொண்டு, பூங்குழலி, என் மனதில் உள்ளதை வந்தியத்தேவன் உன்னிடம் வெளியிட்டதாக கூறினாய் அல்லவா? அதை பற்றி உன்னுடைய கருத்தை தெரிவித்தால் நல்லது. அதோ கோடிக்கரையின் கலங்கரை விளக்கம் தெரிகிறது. இனி உன்னோடு தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகலாம். நாளை நானும் புறப்பட்டு செல்ல வேண்டும். தஞ்சையில் என் தாயாரை தனியாக விட்டு வந்து வெகு நாட்கள் ஆகிறது என்றான். வந்தியத்தேவன் எதற்காக உனக்கு தூது செல்ல வேண்டும்? உனக்கு வாயில்லையா? கேட்க வேண்டியதை நேரில் கேட்டுவிடேன் என்றாள் பூங்குழலி. சரி, நேராகவே கேட்கிறேன். நீ என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா என்று சேந்தன் அமுதன் கேட்டான். உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு நீ என்ன தருவாய்? நான் வேண்டுகிற அரண்மனை வாழ்வும் ஆடை ஆபரணங்களும் யானை குதிரைகளும் பல்லக்கும் பணிப்பெண்களும் உன்னால் தர முடியுமா என்று கேட்டாள் பூங்குழலி. முடியாது. அவற்றுக்கெல்லாம் மேலான அமைதி உள்ள வாழ்க்கையை தருவேன். தஞ்சை நகர்ப்புறத்தில் உள்ள அழகான பூந்தோட்டத்தின் மத்தியில் என் குடிசை இருக்கிறது. அதில்தான் நானும் என் அன்னையும் வசிக்கிறோம். நீ அங்கு வந்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையே மாறுதல் அடைந்துவிடும். என் அன்னை உன்னை அன்போடு வைத்து ஆதரித்து பாதுகாப்பாள். பொழுது விடிந்ததும் நாம் எழுந்து நம் வீட்டை சுற்றியுள்ள கொடிகளிலும் மரங்களிலும் குலுங்கும் மலர்களை பூ மாலைகளாக கட்டலாம். மாலைகளை நான் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கும் துர்கா பரமேஸ்வரியின் ஆலயத்துக்கும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவேன். அதற்குள் நீ எங்கள் தோட்டத்தில் உள்ள தாமரை குளத்தில் குளித்துவிட்டு என் அன்னைக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்யலாம். மாலையானதும் நான் உனக்கு அமுதினும் இனிய தெய்வ தமிழ் பதிகங்களை சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், கேட்கும் என் காதும் இனிக்கும். பூங்குழலி, இதை காட்டிலும் இனிய வாழ்க்கை, மகிழ்ச்சி அளிக்கும் வாழ்க்கை உலகில் வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பார்த்து சொல் என்றான் சேந்தன் அமுதன். சேந்தன் அமுதன் கூறியதையெல்லாம் கேட்டுவிட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். அமுதா, நீ இனியதென்று கருதும் வாழ்க்கையை பற்றி சொன்னாய். ஆனால் நான் எத்தகைய வாழ்க்கை வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் தெரியுமா? வானுலகத்துக்கு சென்று தேவேந்திரனை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவேந்திரனுடன் ஐராவதத்தில் ஏறி மேகமண்டலங்களுக்கு மத்தியில் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன்
தேவேந்திரனுடைய கையிலிருந்து வஜ்ராயுதத்தை பிடுங்கி மேகக்கூட்டங்களின் மீது பிரயோகிக்க ஆசைப்படுகிறேன். அப்போது 1000 10,000 மின்னல் கற்றைகள் கிளம்பி வானமண்டலத்தை சுக்குநூறாக பிளப்பதை பார்க்க ஆசைப்படுகிறேன். அப்போது விழும் இடிகளை நான் வீணாக்க மாட்டேன். அரசர்களும் அரசிகளும் அரசகுமாரர்களும் அரசகுமாரிகளும் வாழும் அரண்மனைகளாக பார்த்து அவற்றின் மேல் இடிகளை போடுவேன். அந்த அரண்மனைகள் இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணாவதை பார்த்து கழிப்பேன். தேவேந்திரன் ஒருவேளை என்னை மணந்து கொள்ள இஷ்டப்படாவிட்டால் வாயுதேவனிடம் செல்வேன். என்னை மணந்து கொள்ள சொல்லுவேன். வாயுதேவனும் ஒருவேளை என்னை மணந்து கொள்ள மறுத்தால் அக்கினி தேவனிடம் செல்வேன். அப்புறம் கேட்க வேண்டுமா? இந்த உலகமே தீப்பற்றி எரிய வேண்டியதுதான். பூங்குழலி, போதும் போதும், நிறுத்து. ஏதோ ஒரு மனக்கசப்பினால் இவ்விதமெல்லாம் நீ பேசுகிறாய். மனமறிந்து யோசித்து பேசவில்லை. உன் மனநிலையை அறிந்து கொள்ளாமல் உன்னிடம் நான் கல்யாண பேச்சை எடுத்ததே தவறுதான். அதற்காக என்னை மன்னித்து விடு. கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பை போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன் என்றான். அப்போது படகில் உட்கார்ந்திருந்த பூங்குழலி திடீரென்று எழுந்து நின்றாள். ஓடைக்கரையில் இருந்த ஒரு மரத்தின் பக்கமாக உற்று பார்த்தாள். அங்கே மரக்கிளைகளின் மத்தியில் ஒரு பெண்மணியின் முகம் தெரிந்தது. சேந்தன் அமுதன் ஒரு கணம் அங்கே நின்ற பெண்ணின் முகத்தில் தன்னுடைய அன்னையின் முகச்சாயலை கண்டு திகைத்து போனான். பின்னர் அவள் தன் அன்னை இல்லை என்பதை அறிந்து கொண்டான். பூதத்தீவில் வசிப்பதாக பூங்குழலி கூறிய தன் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். பூங்குழலி படகிலிருந்து தாவி ஓடைக்கரையில் குதித்து அந்த பெண்மணியை நோக்கி விரைந்து ஓடினாள். அத்தியாயம் 18. அம்பு பாய்ந்தது. ஓடைக்கரையில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தும் மறையாமலும் நின்ற ஊமை ராணியை பூங்குழலி பார்த்தாள். எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் அவளை பார்த்ததினால் பூங்குழலிக்கு சிறிது திகைப்பு உண்டானது. இதற்குள் சேந்தன் அமுதனும் கரையில் குதித்து மேட்டில் ஏறி பூங்குழலி நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். பூங்குழலி, சற்று முன்னால் இங்கே நின்றது யார் என்று கேட்டான். அது என் அத்தை. செத்துப்போனதாக நீ நினைத்து கொண்டிருந்தாயே, அந்த பெரியம்மாதான் என்றாள் பூங்குழலி. ஆமாம், அம்மாவின் ஜாடை கொஞ்சம் இருந்தது போல் தோன்றியது என்றான் சேந்தன் அமுதன். ஆமாம், என்னை பார்த்ததும் பெரியம்மா ஏன் ஓடிப்போய்விட்டாள் என்று கேட்டான் சேந்தன் அமுதன். அவள் உன்னை பார்த்து விட்டுத்தான் ஓடிப்போய்விட்டாள். அயல் மனிதர்களை பார்ப்பதற்கு அவளுக்கு பிரியம் இருப்பதில்லை என்றாள் பூங்குழலி. படகை அங்கிருந்த தாழம் புதரில் கட்டிவிட்டு இருவரும் கோடிக்கரை காட்டை நோக்கி சென்றார்கள். பூங்குழலி, உன் அத்தை இப்போது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளா என்று கேட்டான் சேந்தன் அமுதன். இல்லை இல்லை, அவளுடைய சுவீகார புதல்வன் கடலில் முழுகி போய்விட்டானா, தப்பி பிழைத்து கரை சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம். இளவரசர் கப்பல் ஏறி புறப்பட்ட பிறகு கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டாள் பூங்குழலி. அருள்மொழிவர்மர் இவளுடைய ஸ்வீகார புதல்வரா? அப்படியானால் பெரியம்மாவின் சொந்த மகன் யார் என்று கேட்டான் சேந்தன். அதுதான் எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அதையும் நான் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளப் போகிறேன். அமுதா, நீ அத்தையை பார்த்தாயே, உன் அன்னையின் முகஜாடையாயிருப்பதாய் சொன்னாய். வேறு யாருடைய முகமாவது உனக்கு ஞாபகத்துக்கு வந்ததா என்று கேட்டாள். ஏதோ ஞாபகம் வருவது போல தோன்றுகிறது, தெளிவாக தெரியவில்லை. மேகத்திரை போட்டு மறைத்தது போல் இருக்கிறது என்றான் அமுதன். பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா என்று கேட்டாள் பூங்குழலி. சில சமயம் பார்த்ததுண்டு. ஆமாம், நீ சொன்ன பிறகு யாருடைய முகஜாடை என்று தெரிகிறது. நந்தினி தேவியின் முகத்தோற்றமே தான். ஆச்சரியமாக இருக்கிறதே, அது எப்படி ஏற்பட்டிருக்கும்? பூங்குழலி, நீ எப்படி அந்த ஒற்றுமையை கண்டுபிடித்தாய் என்று கேட்டான் சேந்தன். அத்தையை நான் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன். பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னாலேதான் இந்த கோடிக்கரையில் பார்த்தேன். முகத்தோற்றத்தின் ஒற்றுமை உடனே எனக்கு தெரிந்து போய்விட்டது என்றாள் பூங்குழலி. இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள். வெகு நேரம் அலைந்தும் ஊமை ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சமயத்தில் ஒரு அதிசயமான குரல் ஒலி காட்டுக்குள்ளே இருந்து வந்தது. அது மனித குரலாகவும் தோன்றவில்லை, மிருகங்களின் குரலாகவும் தோன்றவில்லை. பூங்குழலி சற்று நேரம் நின்று யோசித்தாள். அமுதா, சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா என்று கூறினாள். குரல் வந்த திக்கை நோக்கி இருவரும் மெல்ல நடந்து சென்றார்கள். அங்கே ஊமை ராணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன்னுடைய சின்னஞ்சிறிய அழகிய கண்களினால் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. இந்த அபூர்வமான தோற்றத்தைக் கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நின்றார்கள். பூங்குழலி தன் அத்தையின் அருகில் சென்றாள். ஊமை ராணி இம்முறை ஓடவில்லை.
பூங்குழலி நெருங்கி வந்ததும் ஊமை ராணி அவளை கட்டி அணைத்துக் கொண்டு உச்சி முகந்தாள். சேந்தன் அமுதன் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசிக்கொண்டார்கள். பிறகு பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி அழைத்தாள். ஊமை ராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துவிட்டு அவன் தலை மீது கை வைத்து ஆசி கூறும் பாவனையில் சிறிது நேரம் இருந்தாள். பிறகு அவன் தலையிலிருந்து கையை எடுத்துவிட்டு பூங்குழலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். 3 பேரும் ஓடைக்கரைக்கு வந்தார்கள். ஊமை ராணி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூங்குழலிக்கு போய் வரும்படி சைகை காட்டினாள். பூங்குழலி, வா அமுதா, வீட்டுக்கு போகலாம். அத்தை வரமாட்டாளாம். இங்கே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமாம் என்றாள். இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி போனார்கள். பூங்குழலி, எனக்கு என்ன சொல்லுகிறாய் என்று அமுதன் கேட்டான். உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போது அது சாத்தியமில்லை. அத்தைக்கு அவருடைய ஸ்வீகார பிள்ளையை பார்க்க வேண்டுமாம். ஆகையால் மறுபடியும் நாகைப்பட்டின பிரயாணம் எனக்கு இருக்கிறது. நீயும் உடன் வந்தால் அத்தை உடனே ஓடி மறைந்தாலும் மறைந்து விடுவாள். அவளிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாது என்றாள் பூங்குழலி. சேந்தன் அமுதன் பெருமூச்சு விட்டுவிட்டு, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அப்படியானால் இப்போதே உன்னிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன் என்றான். அப்போது வழியில் இன்னொரு இடத்தில் ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆஹா, அண்ணி ராக்கம்மாள் போல் இருக்கிறது. இன்னமும் ரகசிய பேச்சு முடிந்த பாடாக இல்லை. பூங்குழலி இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ராக்கம்மாள் புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வந்தாள். பூங்குழலியை பார்த்ததும் சிறிது திடுக்கிட்டாள். வேகமாக அவர்களிடம் நெருங்கி வந்தாள். பூங்குழலி, இத்தனை நாள் எங்கே தொலைந்து போயிருந்தாய்? உன்னுடைய அப்பாவும் அண்ணனும் ரொம்பவும் கவலைப்பட்டு போனார்கள். அத்தோடு இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக் கொண்டிருந்தாள். அவளை நீ பார்த்து விட்டாயா என்று கேட்டாள். இல்லை, இன்னும் பார்க்கவில்லை என்று சொன்னாள் பூங்குழலி. வீடு வந்து சேர்வதற்குள் சேந்தன் அமுதனிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்த போது, அமுதா, ஜாக்கிரதை. அண்ணி பாண்டி நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்தவள். அவள் உன் வாயை பிடுங்க பார்ப்பாள். ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே என்றாள். அப்படியா? இங்கே நான் இருக்கும் இன்னும் சிறிது நேரமும் ஊமையாகவே இருந்து விடுகிறேன் என்றான் சேந்தன் அமுதன். அன்று பிற்பகலில் பூங்குழலி மறுபடியும் நாகைப்பட்டினத்தை நோக்கி தன்னுடைய ஓடத்தை செலுத்தினாள். படகில் ஊமை ராணி வீற்றிருந்தாள். சேந்தன் அமுதனை ஊருக்கு போய் என்று பிடித்து தள்ளியது போல் அனுப்பிவிட்டதை எண்ணிய போது பூங்குழலியின் உள்ளம் இறங்கியது. அத்தோடு அன்று அவளுடைய தந்தை தியாகவிடங்க கரையர் செய்த எச்சரிக்கை அடிக்கடி அவளுடைய நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், உன்னுடைய போக்குவரத்துகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் நல்லாயிருக்கும். யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ராஜ்யத்தில் ஏதேதோ சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நீ அகப்பட்டுக் கொள்ளாதே. நம்முடைய குடும்பம் என்றென்றைக்கும் சோழகுலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது. இதை மறந்து விடாதே என்றார் அவளுடைய தந்தை. தந்தையின் எச்சரிக்கையோடு அண்ணியின் ரகசிய நடவடிக்கைகளையும் சேர்த்து எண்ணிய போது பூங்குழலிக்கு என்றுமில்லாத திகில் உண்டானது. அப்போது படகிலிருந்த ஊமை ராணியின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கிளம்பியது. அது அன்று காலையில் கேட்ட குரல் போல் இல்லை. இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. அதை கேட்டு ஓடைக்கரையில் நின்ற மான்கள் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்கின. அதே கணத்தில் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து ஓர் அம்பு விற்றென்று வந்து ஒரு மானின் மீது தைத்தது. அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்த குரலில் ஓலமிட்டது. உடனே ஊமை ராணி படகிலிருந்து கரையில் தாவி குதித்து காயமடைந்த மானை நோக்கி ஓடினாள். அடுத்த வினாடியில் 7-8 பேர் வந்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் பலருடைய கையில் வேலாயுதங்கள் இருந்தன. சற்று தூரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த ராக்கம்மாளும் காணப்பட்டாள். ஊமை ராணி தப்பி ஓட முயன்றாள். முடியவில்லை. தப்பி ஓடுவது இயலாத காரியம் என்று அறிந்ததும் ஊமை ராணி சும்மா நின்று விட்டாள். 2 பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிற்றினால் பிணைத்து கட்டினார்கள். ஊமை ராணியின் கரங்களை கயிற்றினால் கட்டுகிறார்கள் என்பதை அறிந்ததும் பூங்குழலி படகிலிருந்து பாய்ந்து கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தாள். கையில் இருந்த துடுப்பை ஓங்கி கொண்டு வந்தாள். ஊமை ராணியை சுற்றி நின்றவர்களில் 5-6 பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவளை பிடித்து இழுத்து கொண்டு போய் படகில் தூக்கி போட்டு கயிற்றினால் இறுக்கி கட்டிவிட்டார்கள். பிறகு திரும்பிச் சென்றார்கள். அவர்களுடன் சாவதானமாக வந்த ஊமை ராணியை அழைத்து கொண்டு சில வினாடி நேரத்தில் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். அத்தியாயம் 18 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.